நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். உன் விண்ணப்பத்தைக் கேட்டேன், உன் கண்ணீரைக் கண்டேன், இதோ நான் உன்னைக் குணமாக்குவேன். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. என் மகனே, என் மகளே, நீங்கள் என்னை விரும்புகிறீர்களா? ஆம் எனில் இந்த வீடியோவை தவிர்க்க வேண்டாம். ஏனென்றால் இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்க நான் தரும் வாக்குத்தத்தம் இது. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். சங்கீதம் அதிகாரம் 41 வசனம் 3. என் மகனே, என் மகளே, உன் பாரங்களையும் வேதனைகளையும் உன் இருதயத்திலே வைத்து புலம்பாமல் அந்நாளைப் போல தேவசமூகத்தில் ஊற்றிவிடு. உன் இருதயத்தின் பாரங்களை இயேசுவாகிய என்னைத் தவிர வேறெந்த மனிதனாலும் ஆற்ற முடியாது. நான் ஒருவரே உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறேன். மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். நானே உனக்கு மெய்யான அடைக்கலம். வேதத்தில் இவ்வாறாக சொல்கிறது, கர்த்தர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். சங்கீதம் அதிகாரம் 62 வசனம் 8. உன் வாழ்க்கையில் காரணமில்லாத காயங்களினால் உன் இருதயம் நொறுங்குண்டதோ? ஆற்றுவார் யாருமில்லாமல் கலங்குகிறாயோ? உன் அழைப்பிற்காய் காத்திருக்கிற இயேசுவாகிய என்னை நோக்கி கூப்பிடு. நான் உன் நொறுங்குண்ட இருதயத்தை தேற்றி உன் காயங்களை கட்டி நித்திய மகிழ்ச்சியால் உன்னை நிரப்புவேன். வேதத்தில் இவ்வாறாக சொல்கிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். சங்கீதம் அதிகாரம் 147 வசனம் 3. என் மகனே, என் மகளே, உன் வாழ்வின் விளக்கை அணைக்க பலர் காற்றாக வந்தாலும் கலங்காமல் தைரியமாயிரு. கர்த்தராகிய நான் உனக்கு வெளிச்சமாக இருந்து உன்னை வழிநடத்துவேன். என்னை நம்பியிருக்கிற உன் வாழ்வின் நிலை விடியற்கால வெளிச்சத்தைப் போலிருந்தாலும் அது மேன்மேலும் பெருகுகிற சூரியனைப் போல் அதிக பிரகாசமாயிருக்கும். வேதத்தில் இவ்வாறாக சொல்கிறது, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போலிருக்கும். நீதிமொழிகள் அதிகாரம் 4 வசனம் 18. என் மகளே, என் மகனே, உன் வாழ்க்கையில் நீ எந்த காரியம் செய்தாலும் அது தோல்வியாகவே இருக்கிறதா? என் வாழ்வில் மட்டும் ஏன் இத்தனை தடைகள் என்று கண்ணீர் வடிக்கிறாயோ? கலங்காதே. தடையாயிருந்த கடலை பிளந்து வழி உண்டாக்கின கர்த்தராகிய நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உனக்கு முன்பாக நடந்து சென்று உன் தடைகளை நீக்கி உன்னை நிமிர்ந்து நடக்கச் செய்வேன். ஒருவரும் உன் ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியாது. ஆமென். வேதத்தில் இவ்வாறாக சொல்கிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். மீகா அதிகாரம் 2 வசனம் 13.